இறுதியாக நாம் எதிர்பார்த்த நம்முடைய ஷேக் நாயகம் ஷேகுல் ஜாமியா அவர்களுடைய உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா ஃபி குல்லி ஹீன். قال الله تعالى في شان حبيبه إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெரியோர்களே, உஸ்தாத்மார்களே, குலஃபாக்களே, மாணவர்களே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சிஃபத்தையில் இறங்கட்டுமாக. அல்லாஹ் நம்மை தன்னுடைய ஹாஸ் சிஃபத்தான தன்மையான சிஃபத்தையில் என்பதாக சொல்லப்படும் மார்க்க ஞானங்களை பெரும் நபராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக மாணவர்கள் தன்னுடைய பேச்சாற்றலிலே ஆர்வத்தையும் ஆசையை வளர்த்துக் கொள்வதற்காகவும், குறிப்பாக பயத்தை போக்கிக் கொள்வதற்காகவும் இந்த மன்றம் சலஃபுஸ் சாலிஹீன் முன்னோர்களிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேச்சாற்றல் என்பது ஒவ்வொரு மாணவனுக்கும், இல்மை தேடக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இருப்பது அவசியம். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஜலால் அல்லாஹுடைய ஜாத்திலே எவ்வளோ தன்மைகள் இருந்தாலும் தனது சிருஷ்டிகளை படைப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த முதல் சிஃபத் கலாம். பேச்சை கொண்டு தான், குன் என்ற உத்தரவை கொண்டு தான் அல்லாஹ் தனது சிருஷ்டிகளையே படைத்தான். ஆகவே தான் அல்லாஹ் சொல்கிறான், இஸா அராத ஷையன் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன். ஒரு வஸ்துவை வெளியாக்க அல்லாஹ் நாடினால் அந்த வஸ்துவை பார்த்து குன் என்பதாக சொல்வான். அது ஆகிவிடும், வெளியிலே வந்துவிடும். இப்போ அல்லாஹுடைய ஜாத்திலே சிருஷ்டிகளை படைக்கும் பொழுது தெரிந்த முதல் தன்மை கலாம், சிஃபத்த கலாம், பேச்சாற்றல் என்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த கலாம் தான். அதை கொண்டு தான் சிருஷ்டிகளையே படைத்தான். அதேபோல் அல்லாஹுடைய சிருஷ்டிகளாகிய நாம், மஹ்லூக்குகளாகிய நாம் அதே சிஃபத்த கலாமை கொண்டு, அல்லாஹுடைய கலாமை கொண்டு அவனிடம் பேச ஆசைப்பட வேண்டும். அவனுடைய ரசூல்மார்களிடம் பேச ஆசைப்பட வேண்டும். அவனுடைய வலிமார்களிடம் பேச ஆசைப்பட வேண்டும்.
அவனை சார்ந்த தீன்தாரிகளிடம் பேச ஆசைப்பட வேண்டும், உலமாக்களிடம் பேச ஆசைப்பட வேண்டும், ஃபுகஹாக்களிடம் பேச ஆசைப்பட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்திடம் அல்லாஹ் பேசினான். இப்போ மற்ற நபிட்டெலாம் அல்லாஹ் பேசலையா? அவங்களுக்கு கலீமுல்லா என்ற பேர் வந்துச்சு. நேரம் கடந்துருச்சு, ரொட்டி ஆறிக்கிட்டு இருக்கு, பசங்களாம் எப்போ முடிப்போன்னு பார்க்குறாங்க. என்றாலும் நம்ம சர்க்காருடைய சுன்னத் அஜத்து சொன்னதுனால கடைசி வாரம் அந்த வருடத்துடைய கடைசி சங்கத்தில் சர்க்கார் ஹாஜராகுவாங்க. அந்த சுன்னத்தை நினச்சி தான் வந்தேன். அந்த கடைசி சங்கத்தில் மிஸ்கீனை பேச சொன்னாங்க. அப்போ தான் பேசினேன். அம்மா மன்னா அத்தா வத்தகா எங்களுடைய பட்டமளிப்புள்ளா அந்த வருடத்தில் வத்தகா வ சத்தக பில் ஹுஸ்னா ஃபஸ்னு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா என்ற திருவசனத்தை முன் வச்சு அல்லாஹ் பேச வச்சான். அப்போ அல்லாஹ் தஆலா அதற்கு தஃசீர் செய்ய வைக்கும் பொழுது நல்லவர்கள், வலிமார்கள், நாதாக்கள், சங்கைமிக்க இறைநேசர்கள் எல்லாம் உயர்வை அடைந்ததின் காரணம் இந்த மூன்றில் தனது கவனத்தை திருப்பியதால் தான். ஒன்று, அம்மாமன் ஆத்தா, ஒவ்வொரு வஸ்துவுக்கும் கொடுக்கக்கூடிய ஹக்கை கொடுத்தான். வத்தகா, தகவா செய்தான். அல்லாஹுக்கு எது அதிருப்தியை உண்டாக்குமோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொண்டான். வசத்தக பில் ஹுஸ்னா, திருக்கலிமாவுடைய சிந்தனையில் இருந்தான். ஹுஸ்னா என்று சொன்னாலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொன்னார். இது திருக்கலிமாவுடைய சிந்தனையில் இருந்தான். தஸ்தீக் என்று சொன்னாலே ஈகா நிஸ்பத் என்பதாக மந்திக்கிலே குதுபியிலே சொல்வார். நிஸ்பத்தை ஜிஹில் நிகழ்த்தாட்டுவது, அந்த சிந்தனையை கொண்டு வரும். ஜைதுன் காயிமுன், உதாரணமாக ஜைது வெளியில் நிற்கிறாரு, அந்த சிந்தனையே நமக்கு வரல, அது தஸ்தீக்காகாது. நஃப்சுல் அம்ருக்கு அது தோதுவாக இருக்குது, வாக்கிக்கு தோதுவாக இருக்குது. அந்த நஃப்சுல் அமரில் அந்த பார்த்த விஷயம், ஜைது நிற்கிறார் என்ற விஷயம் மனசில் வந்துருச்சு, அது தஸ்தீக் ஆகிடும். பார்த்ததை நம்முடைய மனசு உண்மைப்படுத்தும், அந்த நிஸ்பத்தை நிகழ்த்தாட்டிடும். ஜைதில் கியாம் இருக்குது. அதே போல் கலிமாவுடைய சிந்தனையில் இருந்தால் வசனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவர்களை நான் லேசுக்காக தயார்படுத்துவேன். லேசு எதுங்க? சூஃபியாக்கள்கிட்ட அல்லாஹுக்காக அவர்களை தயார்படுத்துவேன். தஃசீர்களில் சோனபதிக்காக தயார்படுத்துவேன் என்பதாக சொல்வாங்க. அதே போல் அம்மாமன் பகில, அம்மாமன் அது இல்லை, அம்மாமன் பகில வஸ்தகனவா வஸ்ஸப பில் ஹுஸ்னா, கஞ்சத்தனம் செய்தான், கொடுக்கக்கூடிய ஹக்கை கொடுக்கவில்லை. வஸ்தகனா, அல்லாஹை விட்டும் தேவையற்று வாழ்ந்தான். அப்படின்னா என்ன? ஜோப்பில் காசு இருக்குது, அல்லாஹோட உதவி தேவையில்லை. நான் இல்மு படிச்சுட்டேன், இனிமேல் அல்லாஹுடைய மதத் தேவையில்லை, ஓதி கொடுத்து நான் சம்பாரிச்சுப்பேன். சில பேர் தொழுகை வச்சு சம்பாரிச்சுப்பேன், சில பேர் மக்தப் மாசா நடத்தி சம்பாரிச்சுப்பேன். அதான் வஸ்தகனா. இஸ்தகினா அனில்லா, அல்லாஹ் விட்டு தேவையற்று வாழ்ந்தான். அடுத்ததாக கஸ்ஸப பில் ஹுஸ்னா, திருக்கலிமாவை பொய்ப்படுத்தி வாழ்ந்தான். அப்படின்னா என்னங்க? நாமெல்லாம் கலிமாவை பொய்ப்படுத்துவோமா? பொய்ப்படுத்த மாட்டோம். ஹிஸ்பு பல வகை. ஹிஸ்பு ரெண்டு வகை. ஒன்று ஹிஸ்பு பில்லா ஃபில் அகீதா, ஹிஸ்பு ஃபில் அமல். கொள்கையில் பொய்ப்படுத்துதல். நாமெல்லாம் கொள்கையில் பொய்ப்படுத்தவே மாட்டோம். அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை இலாஹன்னு சொல்லுவோமா? ஒரு காலம் சொல்லவே மாட்டோம். கழுத்தில் கத்தியை வச்சாலும் சொல்ல மாட்டோம். ஆனால் ஹிஸ்பு ஃபில் அமல், அமலில் நாமும் அல்லாஹை பொய்ப்படுத்தும், கலிமாவும் பொய்ப்படுத்தும். சதா கலிமாவுக்கு மாற்றமாக தான் பார்க்குறோம், செய்கிறோம், பேசுகிறோம். நபியவர்களே சொல்கிறாங்க இன்னொரு ஹதீஸில், நபியவர்கள் ஒரு ஹதீஸில் திருக்கலிமாவை எவர் இஹ்லாசுன்னு சொன்னாரோ ஃபக்கத் தஹலல் ஜன்னா, அவர் சோனபதியில் நுழைந்து விட்டார்.
இப்போ சஹாபாக்கள் கூட இந்த சஹாபாக்கள் கேட்குறாங்க, நம்மளை போல் வாய்மொழி இல்லை, மாணவர்கள்லாம் எல்மு விஷயத்தில் சுவால் செய்யணும் கேட்கணும். ஆகவே சஹாபாக்கள் கேட்குறாங்க, அம்மா இஹ்லாஸ் வாயா ரசூல், எப்படி இஹ்லாஸ்னா என்ன? தொழிலே இஹ்லாஸு புரியுது, நோம்புல ஒரு அளவு இஹ்லாஸு புரியுது, கலிமாவில் என்ன இஹ்லாஸ்? அப்போ நபியர்கள் சொல்கிறான், அந்த ஹஜீஸஹு அன் மஹாரிமில்லா, இந்த கலிமா உன்னை தடுக்கணும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்டவைகளை விட்டு, ஹராமுகளை விட்டு தடுக்குதா, தவறுகளை விட்டு தடுக்குதா? எப்போ தடுக்கலையோ கலிமாலே இஹ்லாஸ் வரும் என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக திருக்கலிமாவை பொய்ப்படுத்தினால் பசுனு யஸ்ஸிருஹுல் உஸ்ரா, கஷ்டத்திற்காக அவரை நான் தயார்படுத்துவேன். இந்த மூணு செஞ்சோம், நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நாம் தரகையாத்தை அடைந்து கொண்டே இருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த மூன்றில் நாம் பின்தங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் இழிவை கேவலத்தை தான் சந்திக்கக்கூடியவர்களாக ஆகும். ஆனால் தான் அந்த மகான்கள்லாம் நிறையா தொழுதுலாம் அந்த மர்த்தபாவை அடையல, நிறைய நோன்பு வச்சு அடையல, நிறைய ஹஜ்ஜி செஞ்சு அடையல. இந்த பயானை தான் மிஸ்கின் ஞாபகப்படுத்தினேன். சர்க்கார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆகவே தன்னுடைய குலஃபாக்களுக்கு மத்தியில் கூட பெருமையாக பேசிக்கிட்டாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்? பேச்சாற்றல் என்பது அவசியம். எனக்கு ரொம்ப பயம், சங்கத்தில் ஆரம்பத்தில் அது 3வது ஜும்ராலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க எங்கள் மாசால பயான் செய்யறதுக்கு, அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ பயம் கடுமையாக இருந்தது. அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை எல்லாம் போய்கிட்டான். பயம் வருவதும் சுன்னத்தான். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை முதல் பார்த்தோன்னு கடுமையாக பயந்துட்டாங்க. அப்படியே நடுக்க ஆரம்பிச்சிருச்சு, விடன்னு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கதீஜா நாயகிட்ட வந்து ஜம்மிலூனி போத்துங்கிறாங்க. புரிஞ்சா இல்லையா? ஏன் பயந்தாங்க? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தும் நபியுடைய நூரை கொண்டு தான் படைக்கப்பட்டவர்கள். அப்பா தான் மகனுக்கு பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. மகன்டா அத்தாவுக்கு பயப்படுவார். அத்தா என்ன செய்வார், எது செய்வார்? ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கே தாய், அசல் தாய் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் பயந்தாங்க? தன்னுடைய பிள்ளையை கண்டு அது விளக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ விளக்கப்படாதது அல்லாஹ் தஆலா ஓதி முடிச்ச பிறகு அதை விளக்குவான். அதுபோல் அதே பயந்த நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய இரவில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. எந்த ஜிப்ராயிலை பார்த்து பயந்தார்களோ அதே ஜிப்ராயிலை கீழே விட்டுட்டு போயிட்டாங்க. நீ இங்கே இருங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன், மேலே போயிட்டு வரேன் என்பதாக நபியவர்கள் போனாங்க. ஆக பயம் இருக்கத்தான் செய்யும். அந்த பயத்தை நாம் போக்கிக்கணும். அல்லாஹ் கொண்டு ரசூலை கொண்டு பயத்தை போக்கிக்கணும். இப்போ பேச்சாற்றல் என்பது அவசியம். அல்லாஹுடைய சமூகத்தில் கேட்கும். இப்போ அல்லாஹ் தஆலா தம் மஹ்லூக்கை படித்ததே கலாமை கொண்டு தான், பேச்சாற்றலை கொண்டு தான் அல்லாஹ் படைச்சான். அதேபோல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கலீமுல்லான்னு பேர் வந்துச்சு. ஏன் அவங்களுக்கு கலீமுல்லா? அவங்களுக்கு மட்டும் கலீமுல்லா? அல்லாஹ்கிட்ட பேசினாங்களா? அல்லாஹ் அவர்கிட்ட பேசினானா? அல்லாஹ் அவர்கிட்ட பேசினானா? இல்லை. இவங்க அல்லாஹ்கிட்ட ரொம்ப பேசினாங்க. இவங்க அல்லாஹ்கிட்ட ரொம்ப அதிகமாக பேசிட்டாங்க. பிலா வாசித்தா, பிலா ஹிஜாப், திரை இல்லாமல் பேசினாங்க என்பதாக தஃபாசிர்களில் எழுதுவாங்க. இவ்வளோ துணிச்சலாக யாரும் பேசுனதில்லை. இப்போ அதுலேன்னு நமக்கு சரித்திரத்தில் நமக்கு சொல்லுவாங்க, ஒரு மனிதன் நல்லடியார்கள்ட்ட அதவுடன் மரியாதையுடன் அதிகமாக பேச்சுக்களை வளர்த்துக்கிட்டோம். இஸ்திஃப்சார் அடிப்படையில், விளக்கத்தை தேடும் அடிப்படை, யாத்திரால் என்ற அடிப்படையில் பேசக்கூடாது. உஸ்தாதுகிட்ட சரி, மகான்கள்கிட்ட சரி, பிரிஜன்கள்கிட்ட சரி, இஸ்திஃப்சார் ஒன்று விலங்கலை கேட்டு தெரிஞ்சுக்கணும். சஹாபாக்கள் நபியர்கள்ட்ட வெக்கப்படாமல் கேட்டாங்க, சஹாபி பெண்மணிகள் வெக்கப்படாமல் கேட்டாங்க. இப்போ இஸ்திஃப்சார் அடிப்படையில் நிறைய மகான்கள்கிட்ட பேசணும். அதன் மூலமாக நமக்கு பல வகையான உலூம்கள், பல வகையான ஞானங்கள் நமக்கு திறக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய ஷேഖநாயகம், என்னுடைய பாபா அவர்கள் முல்லா ஹசன் கிதாபை எனக்கு ஓதி கொடுத்தாங்க மதரசால. அப்படி ஓதி கொடுக்கும் போது
வஹதத்துல் வஜூதை பற்றி அங்கே நிறையா பேசுவாங்க. அவ்வாறு அந்த பாடங்கள் நடத்தப்படும் பொழுது கேள்விகள் நிறையா கேட்டேன், கூறப்பட்ட கேள்வி. அப்போ ஒரு நேரத்தில் கடைசியில் சொன்னாங்க, இதெல்லாம் உனக்கு விளங்காது, பின்னாடி வழங்க அப்படின்ட்டேன், இனிமேல் கேட்கக்கூடாது நீ என்கிட்ட என்பதாக சொல்லி என்னை வாய்மூடி விட்டார்கள். ஆகவே அவர்களிடம் கேட்ட பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா பின்னாடி வழங்கும் என்பதாக சொன்னாங்க. அதே போல் பின்னால் வழங்கக்கூடிய ஒரு இஸ்திஹகாக்கை அல்லாஹ் தந்தான். ஆகவே நல்லடியார்கள்கிட்ட பேசி ஆகணும். குறிப்பாக அவங்கவுங்க உஸ்தாதுகள்கிட்ட பாடங்களை ஊமை பண்ணாத மாதிரி எந்த மாணவர்களும் உட்காந்துருக்கக்கூடாது. விளங்கலைன்னா கேட்டு விளங்கியாங்க, இல்லாவிட்டால் ஓதி வேஸ்ட்டாக போய்டும். அல்லது கவலைப்படும், பாடம் விளங்கலையே. எனக்கு எத்தனையோ பாடங்கள் விளங்காது மதரசாவில். இப்போ மகான் உலமாக்களுடைய உஸ்தாதுவாருடைய துவாவை வாங்கினேன். அதனால் அல்லாஹு தஆலா இப்போ பார்த்தா அல்லாஹ் வெளிச்சமாக அல்ஹரு மினஷ் ஷம்ஸ், சூரியனை விட ரொம்ப கவலைப்படுவேன். அழுது அல்லாஹ் இடத்துல அழுது வழியிடுவேன், கண்களில் கண்ணீர் வடிப்பேன். அல்லாஹு தஆலா தெளிவாக கவலையை கொண்டு அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் மாணவர்கள்ட்ட கவலை இருக்குது. பொதுவாக பாக்கவிகள் விஷயத்தில் உலமாக்கள் சொல்லுவாங்க, காசிம் ஹதரத்து என்பதாக நம்ம சர்க்காருடைய ஹலீஃபா ராசி ஷா என்பதாக சர்க்கார் பேர் வச்சாங்க. அவங்க சொல்லுவாங்க, காலத்து பாக்கையாத்துடைய உஸ்தாதுமார்கள் சொல்லுவாங்க, அலா ஹதரத்து துவா செஞ்சுட்டு போயிட்டாங்களாம், என் மாசால யார் யாரெல்லாம் ஓதுறாங்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு இந்தந்த திறமைகள் ஏதோ ஒன்று கொடுத்துரு என்பதாக துவா செஞ்சுட்டு போயிட்டாங்களாம். அதில் முதல் திறமை பேச்சாற்றல். நிறைய பாக்கவிகள் பேச்சாளர்களாக இருப்பாங்க, வாயிசுகளாக இருப்பாங்க. நான் பாக்கியாத்து போகிறதுக்கு அனுமதி கேட்டு நீ எங்கேயும் போகக்கூடாதுட்டாங்க. இதே அப்போ சில என்னோட ஓதக்கூடிய இன்னொரு மாணவரும் கேட்டார், அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க. சில பேர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓதுனா சைத்தானா போயிடுவான்னு எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சில பேர் இன்னொருத்தருக்கு ஓதக்கூடாதுன்னு போய் அந்த மாசால ஓதி ஓனது ஓதக்கூடாது என்பதாக மனது செய்தார்கள். மீறி போய் ஓதி வச்சுட்டார் ஒரு அத்தா. அவன் சைத்தானை போயிட்டார். ஓதி மூளை தடுமாறி தரீக்கத் விஷயத்திலாம் நிறைய எத்தலாலாத்தல் கேள்விகள் வந்துருச்சு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நல்லடியாருடைய மஷோரா நமக்கு அவசியம், நல்லடியாருடைய ஆலோசனை அவசியம். அப்போ பாக்கியாத்துடைய ஆலா ஹசரத் துவா செஞ்சாக, அல்லாஹ் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு பேச்சாற்றல் அல்லது எழுத்தாற்றலும் கொடு. கிதாபத் எழுத்தாற்றல் அவசியம். நமக்கு எழுத்து வராது. நம்ம குடும்பத்திலேயே சர்க்கார் பெருமையாக பேசிப்பாங்க, என்ன மாதிரி இவன் கிதாப் பார்க்குறான்னு என்ன பேசுவாங்க. ஹாப்ஸா ஹஜாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் நிர்வாகம் முழுவதையும் சர்க்கார் ஒப்படைச்சாங்க பார்த்தாக. அப்போ அவங்க எழுத்த போல் யாருக்கும் வராது, அவ்வளோ அழகாக. ஹுஸ்னுல் ஹத்தி நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழகிய எழுத்து அழகாக இருந்தால் அது என்ன செய்யுமா, அதாவது துஜுலிபு ரிசுக்கை இழுத்து கொண்டு வரும். அழகிய எழுத்து ரிசுக்குகளை இழுத்து கொண்டு வரும். அது ஹதீஸுடைய வார்த்தைகளை மறக்கிறேன். ஆகவே நாமோ எழுத்தாற்றுகளையும் அதிகப்படுத்திக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, தத்ரீஸ். இந்த மதரசாவில் வரக்கூடிய மாணவர்களை யாரெல்லாம் முதர்ரீஸீன்களாக ஆக்கிவை, பிறர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கிவை என்பதாக முனையும் துவா செஞ்சாங்க. அப்படித்தான் அந்த பாக்கவியல் இந்த உலகத்திலே இந்த தமிழ்நாட்டில் உலாகிட்டு இருக்காங்க என்பதாக காசிம் ஹஜரத் அவர்கள் ஞாபகப்படுத்துவார். அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஜலால் நம்முடைய மதரசாவில், நம்ம சர்க்காருடைய மதரசாவில், இந்த மதரசாவில் 100 மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், உஸ்தாத்மார்களாக இருக்கட்டும், நான் செய்யக்கூடிய துவா அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி அல்லாஹிடம் சொல்லக்கூடிய மாணவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். பேச்சாற்றல் என்பது, கலாம் என்பது நமக்கு அவசியம். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கலீமுல்லா என்பதாக பேர் வந்ததின் காரணமே அல்லாட்ட அடிக்கடி பேசுனதுனால தான். அதே போல் நாமும் நம்முடைய உஸ்தாத்மார்களிடம் பேசியாக வேண்டும். அதனால்தான் அதாவது மகான்கள் அலியுன் கர்ரமுல்லாஹ் வஜூஹு சொல்கிறாங்க, ஹுஸ்னு சுவால் என்னது கஸ்ரத்து சுவாலி முதல்ல இல்லை நிஸ்ஃபுல் இல்மி,
எது நிஸ்புல் இல்மி? அதுக்கு முன்னாடி அல் இல்மு பிஸ்வாலியா என்ன உசூல்? ஞாபகப்பா உசுனு சுவர் ரெண்டாவது அடி முதல் அடி என்ன? என்ன முதல் அடி அது இல்லைம்மா. அதாவது அதிகமாக கேட்பதை கொண்டு தான் இல்மு ஹாசிலாகும். கேட்கும்போது அழகான முறையில் கேட்கணும். உசுனு சுவாரி நிஸ்புல் இல்ம் கேட்கக்கூடிய முறைகளை நாம் அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். உஸ்தாதுக்கு நிஃப்ரத் வரா மாதிரி கேட்டக்கூடாது, வெறுப்பு வரா மாதிரி கேட்டக்கூடாது, உஸ்தாதை ஜாஹிலாக்கிற மாதிரி கேட்டக்கூடாது. உஸ்தாதிடம் நாம் தெளிவை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் கேட்கணும். உண்மையிலே உங்களுக்கு அந்த தெளிவு அந்த உஸ்தாதின் மூலமாக கிடைக்காவிட்டாலும் வேறொரு நிஸ்பத்தில் அல்லாஹ் அந்த தெளிவை கொடுத்துடும். அவருடைய பரக்கத்தின் காரணத்தினால் வேறொரு நிஸ்பத்தில் அந்த தெளிவை கொடுத்து விடுவான். அது இல்லை. ஆகவே பேச்சாற்றல் என்பது அவசியம். காரணம், பொதுவாக இந்த மதரசாக்களாக இருக்கட்டும், கிதாபுகளாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் நிலைநாட்டப்படுவதற்கு அசல் காரணம் என்ன? இல்ம தீனுடைய கியாமத் வரையிலும் சென்றடையும். அதனால் சென்றடைவதற்கு ஏதோ ஒரு காரணமாக ஒவ்வொரு மாணவர்களும் ஆகும். நம்மை கொண்டு தீன் நம்முடைய ஜுர்ரியாத்தலுக்கு, நம்முடைய பிச்சலங்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு அந்த தீன் போய் சென்றடையும். அதற்கு தகுதியுள்ள மக்களாக நாம் ஆக வேண்டும். அதற்காக சஹாபாக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா? ஹதீஸை ஒன்று திரட்டக்கூடிய விஷயத்திலே ராயிசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பேர் தர்ஜுமானுல் குர்ஆன் என்பதாக சஹாபாக்கள் சொல்லுவாங்க. குர்ஆனுக்கு விளக்கோர சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஒரு ஹதீஸு இந்த சஹாபிகிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை தேடி போயிடுவாங்க. அதை தேடி போய் வீட்டில் போய் பில்லுலாம் அடிக்க மாட்டாங்களாம், வீட்டில் போய் தட்டலாம் மாட்டாங்களாம். தான் மேல் உள்ள துண்டை அவங்க வாசப்படியில் விரித்து அங்கேயே உட்காந்துருவாங்க. அவங்க எப்போ வெளியே வராங்களோ அப்போ தான் அந்த ஹதீஸை கேட்பாங்க. வெளியே வந்து அந்த சஹாபி திடுக்கிட்டு போய் பயந்து போய் இப்னு அப்பாஸா என் வீட்டு படியில் உட்காந்துருக்காங்க, இப்னு அப்பாஸா பயந்து போய் ஏன் இப்படி செய்கிறேங்க? நீங்கள் சொன்னால் நாங்கள் அங்கே வந்திருப்போமே, ஏன் நீங்கள் இங்கே வந்தங்க? அப்போ தான் சொன்னாங்க, அல் இல்மு லா யாத்தி வலாக்கின் யுத்தா. இல்மு என்பது வராது, அது என்றாலும் அதுக்கிட்ட அதை தேடி தான் நாம் போகணும், அது நம்மளை தேடி வராது என்பதாக ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆகவே நல்லடியார்கள் எல்லாம் மகான்கள் எல்லாம் இல்மை தேடி அதை ஓதக்கூடிய விஷயத்திலே, அதை தேடக்கூடிய விஷயத்திலே எவ்வளோ மெஹனத்து எடுத்தாங்க, எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்கணும். குறிப்பாக மகான்கள் சொல்கிறாங்க, ஷரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹி நிறைய மாணவர்கள் நம்மள்கிட்ட ரிப்போர்ட் செய்கிறாங்க. அதாவது ஹிஃபுதுல் குவத்த ஹாஃபிஸா நிறையா பாடங்கள் விளங்குது, மறந்து போயிடுது என்பதாக ஷிகாயை செய்யும்போது ஷரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஷேக்கிட்டன்னு கேட்ட விஷயத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஹிஃபுதுடைய அஸ்பாபுகள், மனிதனுக்கு ஞாபக சக்தி உண்டாகக்கூடிய காரணங்கள் அதிகமாக இருந்தாலும் தாலின்னு கூட நிறையா வரும். புளிப்பான வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது, கடை ஜாமெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. நம்ம பசங்கள்லாம் கடை ரொட்டி தான் பிடிக்குது. இப்போ மறக்காமல் என்ன செய்யும், எப்பயாவது சாப்பிட்டோன்னு பிரச்சனை இல்லை, எப்பயாவது சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆக அவங்க சொல்லும் பொழுது ஆக உயர்ந்த காரணம் மனுஷனுக்கு, மாணவர்களுக்கு மனநம் சக்தி வருவதற்கு ஆக உயர்ந்த காரணம் தான் உஸ்தாதுக்காக துவா செய்யணும் என்பதாக சொன்னாங்க. அதனால் அவர்கள் தன்னுடைய உஸ்தாத்மார்களுக்காக துவா செய்யணும், சுக்ரியாவை அதா செய்யணும். யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிச்சிடு, அவருடைய அந்தஸ்தில் உயர்த்தி என்பதாக துவா செய்யும். துவா செஞ்சால் ஹிஃபுதுடைய அஸ்பாபுகள் மனநம் சக்தி அதிகமாகும் என்பதாக அஷ்ரஃப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த லஜ்னத்துல் ஜமாலி என்ற மன்ற விழாவிலே அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். மாணவர்களுக்கு இன்னும் அல்லாஹ் தரக்கியாத்தை அல்லாஹ் தர வேண்டும். குறிப்பாக மாணவர்கள் இல்முடைய தேட்டத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக முயற்சிகளும் செய்ய வேண்டும்.
वल्ला अल्लाह तौफीक सेवाना है। आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलामु अलैकुम। अल-फातिहा। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अन्अमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। कुल हुवल्लाहु अहद अल्लाहुस समद लम यलिद व लम यूलद व लम यकुल लहू कुफुवन अहद। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। कुल हुवल्लाहु अहद अल्लाहुस समद लम यलिद व लम यूलद व लम यकुल लहू कुफुवन अहद। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। कुल हुवल्लाहु अहद अल्लाहुस समद लम यलिद व लम यूलद व लम यकुल लहू कुफुवन अहद। இப்போ நாம் ஓதுன சவாபை எதெல்லாம் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசணுமோ அந்த பயானுடைய சவாபை, இந்த மஜ்லிஸுடைய சவாபை, இந்த மதரசாவிலே எந்தெந்த கிதாபுகளை நம்ம படிக்கிறோமோ, இனிமேல் தஹசீல் வரைய படிக்க போகிறோமோ, அந்தந்த முசன்னிஃபீன்களுக்கு, அந்த கிதாபை எழுதிய மகான்களுக்கு இந்த சவாபை எத்தி வைக்கணும். சவாபை அடிக்கடி எத்தி வச்சுட்டு இருந்தால் அவங்களுடைய தரப்புலேருந்து விளங்காத பாடங்கள்லாம் விளங்க ஆரம்பிச்சிடும். மிஸ்கின் நான் ஒரு கிதாபை பார்க்குறேன், அது விளங்கலைன்னா முதல்ல ஒரு செலவாத்து ஓதி அந்த முசன்னிஃப் ஒன்று அனுப்பிவிடும், டப்புன்னு விளங்கிடும். ஒரு செலவாத்து ஓதி ஒரு பாடம் விளங்கலை, ஒரு செலவாத்து ஓதி எல்லாம் இந்த கிதாபை எழுதின மகான்களுக்கு அனுப்பி வச்சுட்டு இந்த சொலாத்துடைய சவாபை என்பதாக நம்ம எத்தி வச்சுட்டோம். ஈஸியாக அல்லா விளக்கி கொடுத்துருவான், கஷ்ட செஞ்சு கொடுத்துருவான். லீமான் அல்லா நம்ம கூட இருக்கும்போது எதுவும் விளங்கலை என்ற தடுமாற்றமே இல்லாமல் போயிடும். ஆகவே இந்த சவாபுகளை எத்தனை முசன்னின் அஹ்மது ஹஸரத் நிறையா முஹத்திஸீன்களுடைய பெயர்களாக சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. முஹத்திஸீன்களுடைய பெயர் நம்ம கேள்விப்படாத முஹத்திஸீன்களுடைய பெயர், அவங்க கிதாபுகள் இப்போ எல்லாத்துக்கும் எத்தி வச்சிருக்கு. எந்தெந்த மகான்கள் நமக்காக இந்த கிதாபுகளை தொகுத்து தந்தாங்களோ, கிஃப்டாக கொடுத்தாங்களோ, அந்த மகான்களுக்கு எத்தி வைங்க. குறிப்பாக காதிரியா, திஷ்டியா, நக்ஷபந்தியாவுடைய ஷேக்மார்கள் நம்முடைய ஷேக் நாயத்துக்கும் என்னுடைய சவாபை எத்தி வச்சிருங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அவ்ஸில் ஸவாப மா கரஅனாஹு மின் கலாமிக அல்லஸீஸ் இலா ரூஹி சய்யிதினா வ ஷஃபீனா வ ஹபீபினா வ குர்ரத்தி அயுனினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ثم إلى أرواح الأنبياء والأولياء والشهداء والصالحين. ثم إلى أرواح شيوخنا من شيوخ القادرية تشتية نقشبندية سهروردية كبرية ويسية نورية جمالية ظهورية عامرية قليمية رفيقية عارفية مقبولية رضوان الله تعالى عليهم أجمعين. ثم خصوصا إلى روحي سبوت شاه رضي الله تعالى عنه وصحبه شاه رضي الله تعالى عنه. ثم خصوصا إلى روحي أختنا وأمنا نور الله مرقدهما. ثم خصوصا إلى أرواح جميع المصنفين وجميع المجتهدين وجميع المحققين وجميع المجتهدين وجميع المحققين وجميع النحويين وجميع الصرفيين وجميع سائر صاحب المعقولات والمنقولات رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم انفعنا بعلومهم وفيوزهم وأسرارهم وفيوزاتهم وأسرارهم يا أكرم الأكرمين. اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم انفعنا بفيوضاتهم، اللهم اكشف عنا الغطاء بمكاشفاتهم، اللهم اكشف عنا الغطاء بكشفهم، اللهم اكشف عنا الغطاء بكشفهم يا أرحم الراحمين. ربي زدني علما، ربي زدني علما، ربي زدني علما. اللهم اجعل طلبانا من الصالحين،
اللهم اجعل مريدنا من الصالحين، اللهم اجعل أساتذتنا من الصالحين، اللهم اجعل طلباءنا من الماهرين في دينك يا أرحم الراحمين. اللهم اجعلنا من أوليائك الكرام الذين لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم اجعلنا من المحبين لأوليائك ولصلحائك ولفقهائك يا أكرم الأكرمين. اللهم اجعلنا من المبلغين للإسلام والإيمان والإحسان والتقوى والتوحيد. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولمن له حق علينا ولمن أوصانا بالدعاء ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا النية في طلب العلوم، اللهم ارزقنا النية الصالحة في طلب العلوم، اللهم ارزقنا الاستماع في طلب العلوم، اللهم ارزقنا الفهم في طلب العلوم، اللهم ارزقنا الحفظ في طلب العلوم، اللهم ارزقنا العمل في طلب العلوم، اللهم ارزقنا النشر في طلب العلوم يا أرحم الراحمين. ربي إني ما أنزلت إلي من خير فقير، فوض أمورنا إلى الله إن الله بصير بالعباد. وصلى الله على النبي عليه وسلم تسليما كثيرا كثيرا والحمد لله رب العالمين.